பிச்சைப்போட் சினிமாவில் எந்த இப்படிலாம் நான் நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா, நேற்றுறதே வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். அது என்ன அப்படின்னா, அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் பற்றின ஒரு டாக் தான். ஸோ நேற்று நீயா நானா நடந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து பற்றி எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படவா கோபி காலையிலே வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணி, ஸோ நீங்கள் ஃபுல் வெர்ஷன் பார்க்கல, எடிட்டட் வெர்ஷன் தான் வந்து போட்டிருக்கீங்க. டிஆர்பிக்காக வந்து விஜய் டிவி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஸோ அதை மக்கள் வந்து நீங்கள் பிளைண்டாக நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, நான் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அதை பற்றி டீட்டெயிலாக ஆல்ரெடியும் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதே ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா, அம்மு அப்படிங்கிற ஒருத்தர் ஆக்ட்ரஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. ஸோ அவங்க வந்து கலந்துருந்தாங்க. அவங்க இப்போ ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் சோஷியல் மீடியாவில் நீங்கள் நிறைய ட்ரால்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்களா, அதுக்காகலாம் நான் வீடியோ போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த நீயா நானா ப்ரோக்ராமில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் மக்களாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ எங்களை வந்து சுத்தமாக அவங்க பேசவே வந்து விடலை. நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து 8 ஹவர் ஷோ நடந்தது. அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் 45 மினிட்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதில் வந்து நிறைய சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காரவங்களுக்கு தான் வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ நிறைய இன்னசென்ட்டான பீப்புளை வந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்படி வந்து எங்களை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஷோயை வந்து ஏன் நடத்தணும்? நாங்கள் வந்து நிறைய டைம் வந்து மைக் கேட்டப்பெல்லாம் வந்து இல்லை உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது பேசுங்கன்னு சொல்லி எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பே வந்து கொடுக்கல. ஸோ இது மாதிரி 2 பக்கமும் உட்கார வச்சு வச்சு அழகு பார்க்குறீங்களா நீங்கள்? ஸோ டிஆர்பிக்காக ஏன் இப்படி ஒரு அக்லியான ஒரு கேம் விளையாடுறீங்க? மாற்றி எடிட் போட்டிருக்கீங்க. ஸோ இங்கே பேசுகிறதுக்கு அவங்க எப்போயோ சிரிக்கிறத வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கிங்க. இதுதான் உங்களோட எடிட்டிங் வெர்ஷனா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கண்டிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் எந்த ஒரு ஷோக்கும் வந்து இதை பற்றி நான் பேசினதே கிடையாது. முதல் முறையாக நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னா, அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறனால தான் வந்து நான் பேசுகிறேன். ஸோ நான் வந்து யூஸ்வலாக அந்த ப்ரோக்ராமுக்கு போனதே வந்து ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் அங்கே அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்கலை. ஸோ நான் வந்து உங்களை வந்து எப்படி வந்து நான் ஹர்ட் பண்ணுவேன்? ஸோ ஸ்ட்ரீட் டாக்ஸ் அதையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், மக்களான நம்மளையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ 2க்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு தான் நான் போனேன். ஸோ அந்த இடத்துல வந்து அது அப்படியே வந்து மாறி ஒரு விஷயம் வந்து நடந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஷோவை பற்றி வந்து பார்த்திங்கன்னா, இவங்களும் வந்து பயங்கரமாக வந்து கண்டித்து இப்போ வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஒரு ஷோ பற்றின ஒரு டாக்ஸ் தான் வந்து சோஷியல் மீடியாவில் எல்லா இடங்கள்லையும் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி உங்களோட பர்சனலான ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.